ஒரு அழகான கிராமத்துல ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் இருந்தான். அவன் தினமும் சாப்பாட்டுக்காக வீடு வீடா போய் அலைஞ்சிட்டு இருப்பான். அன்னைக்கும் அதே மாதிரி அலைஞ்சிட்டு இருந்தான். யாருமே அவனுக்கு சாப்பாடே கொடுக்கல. அதனால ரொம்ப நேரம் சாப்பாட்டுக்காக அலைஞ்சிக்கிட்டு தெரு தெருவா போய்கிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தவங்கள கூப்பிட்டான். அம்மா அம்மா, ரொம்ப பசிக்குதுமா, சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா, பழசா இருந்தாலும் பரவாயில்ல. என்னப்பா காலையிலே கூற? அம்மா, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுமா, ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா கூட கொடுங்கம்மா. நாங்களே இங்க மிச்ச மீதியை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கே சாப்பிட வழி இல்லாம இருக்கு. போப்பா எல்லா தெருவுக்கும் போய் பார்த்துட்டு இருக்கான். அவன் எப்பவுமே ஒரு வீட்டு முன்னாடி போனா அந்த வீட்டை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ ஒரு பெரிய பங்களாவை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். அதை பத்தி தனக்குள்ளே சொல்லிக்கிட்டான். இவங்களோட வீடு என்னமோ பெருசு, ஆனா பணம் இவங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் திருப்தி அடையவே மாட்டேங்குது. பேராசைப்பட்டு பட்டு கடைசியில் இவங்கெல்லாம் தெருவுக்கு தான் வருவாங்க. பணம் இருந்தும் இவங்களுக்கெல்லாம் திருப்தி அடையவே மாட்டேங்குது. நமக்கெல்லாம் கொஞ்சம் பணம் இருந்தால் போதுமே. ச்சே அப்படின்னு தனக்குள்ளே சொல்லிட்டு போனான். அடுத்து ஒரு வீட்டுக்கு போனான். அங்கேயும் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தான். இவனோட வீடும் பெருசு, பணமும் நிறையா இருக்கு. ஆனா அந்த பணம் பத்தாம எப்படி 2 மடங்கு ஆக்கலான்னு யோசிக்கிறான். நம்ம கிட்ட இருந்தா போதும். நான் அதிகமாலாம் ஆசைப்பட மாட்டேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் பணம் இருந்தா கூட போதும், நான் திருப்தியா இருப்பேன். இவங்கள மாதிரி பேராசைப்பட்டு எல்லாத்தையும் நானே வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டேன். நமக்கு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் அந்த தெருமுனையில் இருக்க மரத்துக்கடியில் அவன் தூங்கிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு அங்கே அதிர்ஷ்ட தேவதை அவன் கண்ணு முன்னாடி வந்தாங்க. தம்பி தம்பி, எழுந்திரிப்பா, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதிர்ஷ்ட தேவதை வந்திருக்கேன். தம்பி, உன்னோட பைய புடி, உனக்கு எவ்வளோ தங்கம் தேவையோ அதை நான் கொடுக்குறேன். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை, அந்த தங்கம்லாம் கீழே விழுந்துச்சுன்னா அது தூசியாக மாறிடும், சரியா? அதனால உன் பையில மட்டும் புடி. ரொம்ப நன்றிம்மா, கொடுங்கம்மா எனக்கு. அந்த அதிர்ஷ்ட தேவதையும் கொஞ்சம் தங்கத்தை அவனோட பையில போட்டுச்சு. தம்பி, இந்த நகை உனக்கு போதுமா? இது நாட்டாளரோட அரசனோட தங்கம் எவ்வளவோ அவ்வளோ தங்கம் இதில் இருக்கு. உனக்கு இது போதுமானதா இருக்குமா? இல்லை தேவதையே, எனக்கு இந்த நகை பத்தாது, எனக்கு இன்னும் தங்கம் வேணும், எனக்கு இன்னும் கொடு அப்படின்னு சொன்னதுமே தேவதையும் கொஞ்சம் நகையை திருப்பி கொடுத்துச்சு. இந்த தங்கம் உனக்கு போதுமா? இதுக்கு மேலே தங்கத்தை அது மேலே போட்டால் தங்கம்லாம் கிழிஞ்சு கீழே விழுந்துரும். இல்லை தேவதையே, எனக்கு இது பத்தாது, இன்னும் போடு. கீழே விழுகாம நான் பார்த்துக்கிறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் நகையை கொடுங்க தேவதையே, கொடுங்க. வேணாம், இதுக்கு மேலே போட்டா உன்னோட பைய கிழிஞ்சிரும் கட்டாயமா. பரவாயில்ல தேவதை, கொடுங்க, எனக்கு இன்னும் நகை வேணும். அந்த தேவதையும் கொடுத்த அடுத்த நொடியே அந்த பை கிழிஞ்சு கீழே எல்லா நகையும் கொட்டிருச்சு. அந்த அதிர்ஷ்ட தேவதையும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிட்டாங்க. அவன் ஒண்ணுமே புரியாம முழிச்சிட்டு நின்னான். அந்த தேவதை கீழே விழுந்த தங்கம்லாம் தூசி ஆயிரும்னு ஆரம்பத்திலே சொன்னாங்க. ஆனா அவன் அதை கேட்காம இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அதிகமா ஆசைப்பட்டான். என்னைக்குமே போதுங்கிற மனப்பான்மை வேணும். அப்பதான் நம்ம வாழ்வை சிறக்க முடியும்.